கட்டின இந்த தாலி வேணும்னா என் கழுத்துல தொங்கலாம். ஆனா ஒரு நாளும் அவனால என் மனசுக்குள்ள வரவே முடியாது. தயவு செஞ்சு என்ன தனியா விட்டுட்டு போங்க எல்லாரும். வீடே பத்திக்கிட்டு எரியுது. இவளுக்கு எப்படிதான் உறக்கம் வருதுன்னு தெரியலையே. என்ன இப்படி தூங்குதா? கேட்டே செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நிம்மதியா உறங்குதியோ? கூடாது, உன்னையெல்லாம் நிம்மதியா உறங்க விட்ட மாட்டேன்டிய. முத்துப்பாண்டி, என்னாச்சுப்பா? மறுபடியும் ஏதாவது நெஞ்சு வலிக்குதா? நெஞ்சு எரியுதுல. ஐயோ, கார் எடுத்து ஹாஸ்பிட்டல் போலாமா? வாய முடியல. எப்படி எல்லாம் நடக்கணும்னு நினைச்ச இந்த கல்யாணம் எப்படி போய் முடிஞ்சிருக்கு பாரு. நான் நெஞ்சு கொதிச்சு போய் உறங்காம வந்து நிக்க. எனக்கும் அப்படித்தான்ப்பா, மனசே ஆற மாட்டேங்குது. கடைசி நேரத்தில் இப்படி ஆகி போச்சே. இல்லே, அங்க போய் பாத்தியா? உன் அம்மே நல்ல கொரட்டு விட்டு தூங்கிட்டு இருக்கா. அதுக்கு என்ன செய்ய? இல்லை, இதை நம்ம விடக்கூடாது. நம்ம பரணிய சம்மவும் கூட வாழவே விடக்கூடாது. வா, அவ மட்டும் என்ன சொல்லிட்டு இருக்கா? அவன் கூட போக மாட்டேன்னு தானே சொல்லிட்டு இருக்கா. இல்லல்லே, இப்ப அப்படி சொல்வாளே அவ. உன் ஆத்தாக்காரி விட மாட்டாளே, பயங்கரமான ஆளு அவ. அப்படியே அழுது அழுது பரணி மனசை கலைச்சிருவா. பரணி மனசை மாத்தி அவளை சண்முகம் கூட வாழ வச்சிருவாளே அவ. இப்ப என்ன செய்ய? உன் ஆத்தாக்காரிக்கு மட்டும்தான் அழ தெரியுமோ? எனக்கு அழ தெரியும்லே. நான் எப்படி பிழிறேன்னு மட்டும் பாரு. அப்பா, நானே ரத்னா கூட கல்யாணம் நடக்காத சோகத்தில் இருக்கேன், நீ வேற. இதுதானே சரியான நேரம். இப்ப நான் சொல்லுறத மட்டும் நல்லா கேட்டுக்க. புரிஞ்சிருச்சா? என்ன போலீஸ் நீ? இவளுக்கும் உறக்கம் வரல, முழிச்சுக்கிட்டு தான் இருக்கா. நம்ம வேலையை ஆரம்பிச்சிட வேண்டித்தே. முருகா, முருகா, முருகா! போச்சே, போச்சே! என் பொண்ணு வாழ்க்கை போயிருச்சே. ஆச்சோ, அநியாயமா வாழ்க்கை போயிருச்சே. இனிமே ஊருக்குள்ள நான் எப்படி நடப்பேன்? என் பொண்ணுதான் எப்படி நடப்பா? ஓ, எல்லாத்தையும் இருந்து பார்த்து நான் அனுபவிக்கணுமா? வேண்டாம். ஏங்க, இப்ப எதுக்கு நடுராத்திரியில ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருக்கீங்க? என்னப்பாச்சு? இப்படி வேதனைப்பட்டு நான் பார்த்ததே இல்லையே. ஏன்பா இப்படி சத்தமா புலம்பிட்டு இருக்க? பாத்தியா, பாத்தியா, பாத்தியா? இல்ல, ஏன் வேதனை உனக்கு புரியுதுல்ல? நீ கரெக்டா சொல்லுதே நான் வேதனைப்படுதேன்னு. ஆனா வாத்தாக்காரி என்ன சொல்லுதா பாரு. கேட்டியா, கேட்டியா? நான் ஒப்பாரி வைக்கிறேனா? ஒப்பாரி.
பரணி, என் மவளே, என் மகராசி, என் தாயே. அப்பா, என்னால தாங்க முடியலையே. இப்படி பெரிய இடியை நீ எப்படி தாங்குத? உன் வாழ்க்கையை நினைச்சு நினைச்சு என் நெஞ்சு ஏற்கனவே வலிக்குது. வெடிச்சிடு போல இருக்கே. இல்ல, இங்க பாரு, அந்த சம்மும் ஆத்தாவும் பிளான் பண்ணி தான் அந்த சம்மும் கழுத்துல தாலி கட்டிட்டான். நீ வாழ வேண்டிய ஆளு. அந்த டாக்டர் மாப்பிள என்னோட மாப்பிள. அந்த டாக்டர் என்ன செஞ்சாங்க தெரியுமா? கொண்டு போட்டாங்களா என்ன? கேட்டியா நீ எத? ஆயிரம் தடவை கேட்டுட்டேன்பா. தெரியாது தெரியாதுன்னே சொல்றாங்கப்பா. இத பாருட்டி, இப்போ அதே தான் சொல்லுதேன். சத்தியமா உங்க குடும்பம் எங்க போனாங்க, என்ன ஆனாங்கன்னு எனக்கு தெரியவே தெரியாது. பத்தியா பத்தியா எம்புட்டு உருத்தா போய் சொல்லுதா பாரு. பரணி, நீ அம்புட்டு லவ் பண்ண டாக்டரு. நீங்க மண்டமட்டைக்கு வர வரைக்கும் டெய்லி உன்கிட்ட பேசிக்கிட்டே இருந்த டாக்டரு. உன்கிட்ட தொடர்புல இருந்துகிட்டே இருந்த டாக்டரு. உன்கிட்ட சொல்லாம கொள்ளாம திடீர்னு போறா என்ன அர்த்தம்? அப்படி நீ என்ன பாவம் பண்ணிட்ட? அவனை துரத்திட்டு நீ இந்த வெறும்பைய சண்முகத்தை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவங்க 2 பேரும் திட்டம் போட்டிருக்காங்க. என்ன படிக்காத முட்டாள்னு நினைச்சீங்களா? அந்த மாதிரி இவங்க நினைச்சிருந்தா ஒரு நாளும் அது நடக்கவே நடக்காதுப்பா. இவங்க திட்டம் போடலாம், ஆனா வாழணுமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நான் தான். இப்பவும் சொல்றேன், செத்தாலும் அவன் கூட நான் வாழ மாட்டேன். அவ்வளவுதான். சபாஷ் பரணி, நீ அப்படியே மெயின்டைன் பண்ணு. என் வேலையே போனாலும் பரவாயில்ல, அந்த சம்முவத்தை நான் சும்மாவே விட மாட்டேன். என் தங்கச்சி கழுத்துல அவன் கட்டாய தாலி கட்டினதுக்கு அவன் பதில் சொல்லி ஆகணும். எனக்கு யார நம்புறதுன்னு தெரியாது, ஆனா ஒண்ணே ஒண்ணு மட்டும் நிச்சயம், ஒரு நாளும் அவன் என்னோட புருஷனா ஆகவே முடியாது. அவ்வளவுதான். எங்க நானும் ஜம்முவும் திட்டம் போட்டோன்னு மறுபடியும் மறுபடியும் சொல்லுதீங்களே. நாங்க திட்டம் போட்டதை நீங்க பாத்தீங்களா? ஆனா நெஞ்சு வலி நாடகத்தை போட்டு அந்த செல்வத்தை பரணி கழுத்துல தாலி கட்ட சொல்லி நீங்க கண்ணை காட்டுனீங்களே, அத நான் பார்த்தேன். அப்ப நீங்க தானே திட்டம் போட்டு வச்சிருந்தீங்க? அடி பாவி, எடி நாடகம் போட்டது நீ, பழிய ஏமால போடுதியா? போடுடிய போடு. நீ என்ன வேணாலும் நாடகம் போடலாம், ஆனா என் பொண்ணும் பரணி அந்த சமூகத்தோட வாழ மாட்டா. அம்படுதேன். பாண்டியே, கைய பிடில அப்படியே பிடிச்சி ரூமுக்கு கூட்டு போல. எனக்கு நெஞ்சு வலிக்குது. எனக்கு இல்லை சம்முன்னு சொன்ன உனக்கும் வயிற்று வலிக்குது வேணா. அடிக்க மறந்துட்டியே. இல்லை பாண்டி, இனிமே அவ உறங்குவான்னு நினைக்க சான்ஸே இல்லப்பா. ஆனா நான் நல்லா உறங்குவேன். வாலே இன்னும் இருக்க அங்க பாத்துக்கிட்டே வா, உறங்குவான். கையெடு.
சூடாமணி, இவட வா. ഇത് പിടിക്കൂ. എന്തിനാ ഇങ്ങനെ നോക്കുന്നത്? என்னம்மா இது? നിന്റെ മോൻ കൊടുത്തതാ. തിരുച്ചെന്തൂർ മുരുകൻ കോയിൽ പ്രസാദം. நிஜமாவா? ആ, எத்தனை வருஷம் ஆச்சு? இந்த வாசனைய மோந்து பார்த்து எம்பிட்டு வருஷமாச்சு. அப்பனே முருகா, என் மவன் இந்த தடவை நல்ல செய்தியோட வந்திருக்கணும். நேர்ல தான் வந்திருக்கானா? ஆமா சூடாமணி, வெயிட்டிங் ரூம்ல வெயிட் ചെയ്തോണ്ട് ഇരിക്കുന്നു. அம்மா, எனக்கு ஒரு உதவி செய்ய முடியுமா? சொல்லு, எந்த சகாயம்? என் பையனை கூட்டத்துல பாக்குறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லம்மா. மேடம் கிட்ட சொல்லி தனியா பேச உதவி பண்ணுங்கம்மா. உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேம்மா. என் கூட வா, நான் மேடம் கிட்ட பேசி பாக்குறேன். என்னலே மீனை திருட போற பூனை மாதிரி முழிக்க என்ன என்ன கேட்கணும்னு நினைக்க? கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டியல. வீடு இருளோன்னு கிடக்கு, ஒரு பக்கம் பரணி பாப்பா கண்ணீரும் கம்பளையுமா கிடக்கு, இன்னொரு பக்கம் பாண்டி தம்பி வருத்தப்பட்டு கிடக்காவ. நீங்க என்னதான் செய்ய போகுதிய? அதைத்தான் ரோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். சீக்கிரமா ஏதாச்சும் ஒரு முடிவெடுக்கணும் இல்லையா? இல்லே, நம்ம ஐடியா என்ன? அந்த டாக்டர் பையல நம்ம பரணிக்கு கட்டி வைக்க கூடாது. அது நடந்துடுச்சா இல்லையா? நடந்துச்சு. அது நடந்துச்சுங்கய்யா. அந்த சம்மும் பையல்ல பாப்பா கழுத்துல தாலியை கட்டிவிட்டான். இன்னொரு சொல்லு. அது சம்மும் பையல்ல பாப்பா கழுத்துல தாலியை கட்டிவிட்டான். சம்மு பைய பாப்பா கழுத்துல தாலி கட்டிட்டான். ஆமையா? பாப்பா கழுத்த நீட்டுல அவன் தான் தாலி கட்டிவிட்டான். அவன் தாலியை கட்டிட்டா புருஷன் ஆயிடுவானா? ஏன் பொண்ணு விட மாட்டாளே. நீ பாரு, 2 நாள்ல அந்த தாலியை கலட்டி வீசிட்டு வேற கல்யாணத்துக்கு அவளை தயார் பண்ணாம விட மாட்டேன். ஐயா, கட்டின தாலியை அவ்வளோ சாதாரணமாக காட்டிட முடியுமா ஐயா? இந்த சவுந்தர பாண்டி சம்மதிச்சு பொறவு கட்டினாதாலே தாலி, மற்றதெல்லாம் வெறும் கயிறு தானே, அதுக்கு மதிப்பே கிடையாது. பாப்பாவை மறுபடியும் அந்த பாத்திர கடைக்காரமாவன் செல்வத்துக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க போறீங்களோ? கோட்டி, அந்த பாத்திர கடைக்காரன் சரியான ஒரு மலுமண்டை. அவன் எல்லாம் இனிமே வேலைக்கே ஆக மாட்டான். அப்படிலே அவன வேற ஒரு நல்ல இடமா நம்ம கைக்கு அடக்கமான ஒரு சம்பந்தத்தை என் பொண்ணுக்கு கட்டி தட்டேன்.
ஐயா அவனுக்கு ஆயுஸ் 100யா. அங்க பாருங்கய்யா, அப்பனும் பையனும் நிக்காவ. இல்ல அப்படியே வண்டியை நிப்பாட்டி. அப்பா கார் வருது. இருல வரட்டும்ல, ஏன் அவசரப்படுற? என்ன இது? காட்டு வழியில தனியா வந்தா திடீர்னு ஒரு திருட்டு கும்பல் வந்து வண்டியை மறிக்குமே, அந்த மாதிரி வந்து வண்டியை மறிக்கிறியா? என்ன கொள்ளைக்காரங்களா நீங்க வண்டி மடக்க? இப்ப எதுக்காக வண்டி மடக்கிற நீ? என்ன மாமா இவ்வளவு அசால்ட்டா பேசுறியா? பொண்ணு கொடுக்கறேன்னு எனக்கு வாக்கு கொடுத்துட்டு என்னை ஏமாத்தி விட்டீங்க. எனக்கு என்ன பதிலு? இதான் பதில். மாமா என்ன சொல்ல வரேன்னு ஒரு நிமிஷம் கேளுங்க மாமா. அடச்சை பயமுடு. நீ எல்லாம் ஒரு ஆம்பளையா? நீயே நான் எம்புட்டு பிளான் பண்ணி எம்புட்டு நாடகம் போட்டு நடுவு மண்டபத்துல நெஞ்சு பிடிச்சிட்டு நான் நடிச்சுக்கிட்டு இருக்கேன். என் பொண்ணு கட்டுல தாலி கட்டுறான சும்பப்பை மாதிரி சான்ஸ் விட்டுட்டு இங்க வந்து நிக்கிற நீ. மாமா அவ அடிக்கிறா மாமா, தாலியை கட்ட விட மாட்டேன்டா. நீங்க பாத்தீங்கல்ல, தாலியை வர புடுங்கி வீசிவிட்டா. நான் எப்படி மாமா தாலி கட்ட முடியும்? அடத்தும் மாடு கட்டப்ப என்னல பேச? அவ பொம்பளை தானே. அவ பொம்பளை பிள்ளை கையை தட்டி விட்டுட்டு தாலி கட்ட துப்பில்ல உனக்கு. உனக்கு நான் பதில் சொல்லணுமா? மாமா எனக்கு இன்னும் ஒரே ஒரு சான்ஸ் மட்டும் கொடுங்க. அடச்சை வாய் மூடு. இதுல சினிமா தாலியா சான்ஸ் கொடுக்க? தாலி கட்டுறதுங்கிறது ஒரு தரம் தாம்ல. இந்த இருக்க ஏகேஸ் வேண்டாம் வேண்டாம், நீங்க கூட்டிட்டு போயிருக்கேன் விட. இல்லைன்னா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. எப்போ என்னப்பா மச மச நிக்க? ஏதாவது பேசுப்பா மாமா கிட்ட. லேய், அவர் சொன்னதை கேட்டியா இல்லையா? அவர் செய்ய வேண்டியதை கரெக்டா செஞ்சுட்டாரு. நீ தாம்ல சொதப்பிட்ட. தப்பு உன்னோட தாம்ல. என்ன கேட்டுக்கிட்டியா? நல்லா ஒழுங்கு மரியாதை ஓடி போயிடு. இதுக்கு மேல இந்த வண்டியை குறுக்காட்டுறது, இந்த வாசல்ல வந்து நிக்கிறது, இதெல்லாம் பண்ணேன்னு வைய. இதுக்கு மேலே அப்படியெல்லாம் நீ பண்ணினா அவ்வளவுதான். நீ அவ்வளவுதான். பிறகு என் காருக்கு பிரேக் ஃபெயில் ஆயிரும். அடிச்சு ஏத்துறான்னு டிரைவர்கிட்ட சொல்லிடுவேன். பாவம் நீ உங்க அப்பனுக்கு ஒத்த புள்ள. மாமா பர்னி இல்லாம என்னால வாழவே முடியாது மாமா. தயவு செஞ்சு ஒரே ஒரு சான்ஸ் கொடுங்க மாமா, ப்ளீஸ். முருகா, ஒரே ஒரு வழி இருக்குல்ல, உன்னால் அது முடியுமா? எதா இருந்தாலும் சொல்லுங்க மாமா, கட்டாயம் பரணிக்காக நான் செய்யறேன். அந்த சம்முவம் போய் உசுரோடு இருக்கிற வரை உன்னை எப்படி பரணி கழுத்துல தாலி கட்ட விடுவேன்? முடிஞ்சா நீ ஒன்னு செய்யி. அந்த சண்முக பையில கொன்னு போட்டுட்டு வாழ. பொறவு நான் உனக்கு ஒரு வழி சொல்லுவேன். போல 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 தனியா நீ வேலை. இடையில வேண்டியா? சண்முகம் தானே நமக்கு பிரச்சனை, அவனை நான் பாத்துக்கிறேன். பால வந்து வண்டி எடுப்போம். ஐயா, இந்த திட்டம் தவறி போச்சு இல்லைங்கய்யா. இதுக்கு வேற ஏதாவது காரணம் இருக்குமோ? என்னல சொல்லுத? ஐயா, சூடாமணிக்கு நீங்க செஞ்சு கொடுத்த சத்தியம் ஞாபகம் இருக்கா ஐயா? கொலப்பழியை ஏத்துக்கிட்டு உள்ள போனா நம்ம பரணிய அவ வீட்டு மருமகளா அனுப்பி வைக்கிறேன்னு சத்தியம் பண்ணி கொடுத்தீங்கல்ல?
நீங்க கொடுத்த வாக்கம் மீறினதுனால தான் அந்த செந்தூரானே இப்படி ஒரு முடிவு எடுத்துட்டானோ? இல்ல வண்டியை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டு. நிறுத்தல வண்டிய. ஐயா, எதுக்கு இப்ப வண்டி நிறுத்த சொல்றீங்க? சொல்லுதேன் நீ பாட்டு. வண்டி அங்கங்க கொஞ்சம் இடிக்கி, நீ இறங்கி எல்லா வீலையும் கொஞ்சம் செக் பண்ணி காத்திருக்கா பாரு. இல்ல இதெல்லாம் காலையில நீ பார்த்துருக்க மாட்டியோ? நான் சொல்லுத செய்யல. இப்ப தூக்கல வண்டிய. ஐயா ஐயா, பாதி வழியில இறக்கி விட்டுட்டு போதிய. போங்கய்யா போங்க. நீங்க பெரிய ஆளு தான். ஆனா அந்த திருச்செந்தூர் முருகனை விட பெரிய ஆள் இல்ல. அது போக போக உங்களுக்கு புரியும்.